வணக்கம், நான் உங்கள் மாரியம்மன் செந்தில் ரேவதி. இப்போ நம்ம என்ன எல்லாம் ரைட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்னு வாங்க அண்ணன் சொல்லுவாரு, பார்க்கலாம். வெக்கமே இல்ல அண்ணன் சமைப்பா, நான் சொல்றேன் வெக்கமே இல்ல 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 பையன் சமைக்கிறானே இல்ல, நீ உட்காருப்பா நான் சமைக்கலான்னு வாயிலிருந்து அப்ப கூட வரல பாத்தியா, சொல்லுவேன். நான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா சொல்லுவேன், நீ ஒவ்வொன்றா போட்டு செய்வியா. இப்போ முதல்ல வெங்காயத்தை போட்டு இடித்து கொள்ளவும். எப்படி? அடுத்தது பூண்டையை போட்டு நசுக்கி கொள்ளவும். நீங்கெல்லாம் அந்த 1/2 கிலோ கறி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், அது வேணும், இது வேணுங்கிறீங்க. கரெக்ட் தான். என்னப்பா பண்றது, எங்க நிலைமை அப்படி இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், வண்டியில ஒரு மிக்ஸி வாங்கி வச்சிருக்கிறேன். அது இருந்தா ஒண்ணு வாங்கி கொடுங்க. இது கரண்ட்ல போடுறது. கரண்ட்ல போடுறது எதுல போடுவேன்? புல்லட் மிக்ஸி. இதுல எதுல போடுவேன்? அதுக்கு தான் வழி இல்லாம இருக்குது. தெரிஞ்சிட்டா சரி. நமக்கு எப்பயுமே என்னது, இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட் நமக்கு. இப்ப இந்த இஞ்சி போட்டு நசுக்கி கொள்ளவும். அடுத்தது டயர்ல ஆணி அடிக்கிறதுக்கும் கல் அடிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சானுங்க. ஆமா, அதுல இடிக்கலாங்கிறதே கண்டுபிடிச்சது டிரைவருக்கு தான். கரெக்ட் தான். அடுத்தது என்னது? இஞ்சா. அடுத்தது இஞ்சி. இஞ்சி அதரக்கு. ஹிந்தி கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன். இதராவோ அவர் கத்து கொடுப்பாரு. இதராவோன்னு சொல்லி இதராவோ. திருப்பி நீ அந்த பக்கம் போயிட்டு அங்க வந்து கூப்பிட்டா இதராவோ. ஓ, அதுதான் இங்க வர அர்த்தம். அதுதான் இந்தியா உங்க பாஷையில. என்னப்பா இது ஹிந்தி? இப்படிதான் ஒரு எட்ஜி போட்டு எவ்வளவுதான் கமெண்ட் பண்ணி இருந்தா. சரி, ஏக்னா என்ன? நீங்க பாரு. சரி, ஏக்னா என்ன? एग ஏனா ஏதா. 1 2 3 4 5. அடுத்தது 4 चौ. அடுத்தது 4 கடந்து चौवा சொல்லுடா. சவுடா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. போறா. அடிப்பொலி. தம்பி கத்து கொடுத்தா. தம்பி ஹிந்தி கிளாஸ் போகும்போது, தம்பி ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் என்னால ஹிந்தி கத்துக்க முடியல. तुम्हारा नाम क्या है? मेरा नाम मारियम्मन सेंथिल कुमार. நான் உன்னை கேட்கல, நான் அண்ணனை கேட்டேன். मेरा नाम अंदियूर சந்தனக்காற்று முருகேஷ். अंदियूर சந்தனக்காற்று முருகேஷ். तुम्हारा नाम क्या है? my name is पागल. मेरा सिस्टर का नाम पागल. पागल. ये अपना नाम. मेरा वाइफ नाम क्या? पागल. अच्छा बहुत अच्छा. என்ன இது பாக்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? இதுக்கு ஏதாவது மீனிங் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தங்கச்சி புத்திசாலினா அர்த்தம். பெருமை மாடுங்களே. நான் புத்திசாலி தான். உங்க ரெண்டு பேத்தி வச்சு மேய்க்கிறல்ல, அப்ப நான் புத்திசாலி தான். मेरा सिस्टर बड़ा पागल. मेरा वाइफ बड़ा பாகல். அப்படி போடு. உங்க ரெண்டு பேத்தி பாட்டு வச்சு மேய்க்கணும்ல. ரெண்டு பசு பாட்டு வச்சு கூட மேய்ச்சிடலாம். கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டை படிச்சு தெரிஞ்சுக்க. அப்படியா? சரி, யாருக்கு தெரியுமோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2 மாட்டை வச்சு மேய்ச்சிடலாம். இந்த 2 எருமைகளை வச்சு மேய்க்கணும்ல என்னால. ஒரு எருமை பெருசா இருக்குது, ஒரு எருமை ஒல்லியா இருக்குது. என்ன பண்ணிட்டோம்? 2 வச்சு மேய்க்க முடியல. ஒண்ணு டெல்லி எருமை சொல்லுது. டெல்லி நாமனால தமிழ்நாட்டு எருமைங்க வத்தல தொத்தலமா இருக்கிறோம். அது டெல்லி எருமை. ஐயோ, அடுத்தது வேலையை விட்டு வச்சு வேலை வாக்கில் இருக்கிறோம். பேச்சு வாக்கில் இருந்தாலும் வயசாகி போச்சுல, கை வலிக்குது. இஞ்சி பூண்டு ரெடியாகி விட்டது. இப்ப நம்ம சாப்பாடு வைக்க போறோம். என்ன பண்ணணும்? அப்படியே எடு. அதான் என்ன பண்ணணும்? அப்படிதான். என்ன பண்ணணும்? இதுக்கு போய் அடுப்புல குக்கரை வச்சோன்னா மூடி திறக்க சொல்லியிருக்கிறான். நான் கூட குக்கர் மூடி
ஏதோன்னு பதறி போயிட்டேன். தண்ணி ஊத்துறமோ இல்லையோ டவுட்டுக்கு தான் கேட்கறேன் பார்த்தா. சரி, ஒரு டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர்? ஒரு டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்துறது? அதே கேள்வி நான் கேட்கறேன். நீ பொட்ட பிள்ளை தானே, வீட்டுல சோறாக்கி இருக்கிறியா? ஒரு கிளாஸ் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி? 2 டம்ளர் தண்ணி. ஆளா காலிக்க ஏதோ வடிவேல் கவனம் விவேக் சொல்றாரு, 6ஆம் குளத்துக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்துவாங்க? வாட் தண்ணி அப்படிங்கிற கேட்டுறாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊத்துவோம். 2 கிளாஸ், நான் 1.5 கிளாஸ் ஊத்துறேன். ஏன் போதுமானே? அப்படிதான் ஊத்தி வச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளா? 1/2 கிளாஸ் நான் முடிச்சிருவேன். ஓ, அந்த மாதிரி வீடியோல சொல்லி கம்பியை ஊற்றில அடி குடிச்சு போச்சு வீட்டுல. புதுவிதமா சமையல் பண்ணலாம் இருக்கு. உங்களை பார்த்து நிறைய பேர் சமையல் கத்துக்கிறாங்க. உங்க சமையலுக்கு எவ்வளவு பேர் அடிக்ட் தெரியுமா? அப்படிங்கிறது நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க. நான் பார்த்துட்டீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 கிளாஸ் தண்ணி வைப்பேன். 2 கிளாஸ் அரிசிக்கு பார்த்துட்டீங்கன்னா 4.5 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் சேர்த்து வைப்பேன். அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சாப்பாடு நல்லா வேகும். ஏன்னா இல்லைன்னா அறவே கடை விதையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து வயிறு வலி எடுக்கும், பிடிக்கும். அதிகம் வண்டி ஓட்டணும்ல, அதனால கொஞ்சம் வேலை இல்லை நம்மளுக்கு. உட்காந்து வண்டி ஓட்டுறதோட அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடுறப்ப என்ன ஆகும்னா நல்லா வெந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்டோம்னால ஜீரண சக்தி நல்லா இருக்கும். இதான் பாரு, என் பாப்பாலாம் இருக்குது, தட்டு நிறைய போடும், சாப்பிட்ட உடனே பெட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டோம், அப்படியே படுத்துரும், ஜீரணம் ஆகாத போயிடும். அதனால கடை இருந்தா அதனால வந்து 8 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டு கொழுப்பு உண்மையை சொன்னா சில நேரம் போக வரத்தான் செய்யும் சாமி. அதுக்கெல்லாம் அனுசரிச்சு தான் போகணும். அதனால என்ன பண்ணோம்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற்றணும்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லா வந்துடும். சாப்பிட்டு அப்படியே படுத்தாலும் ஜீரணம் ஆயிடும். ஆமா, அதுக்குள்ளேயுமே தக்காளி வெட்டிட்டீங்க, பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாரும் சொல்லுண்ணா, சொல்லு. வேண்டாம், 1000 இருந்தாலும் தங்கச்சியா போயிட்டேன். நானே அப்புறமேட்டு கலாச்சின்றதுல வச்சு பாக்குறீங்க, ஒரு தங்கச்சி இந்த ஓட்டுறான்னு நினைப்பாங்க. இருந்தாலும் உண்மை ஒத்துக்கணும்ல, சொல்லிடுறேன். இந்த மாதிரி நானே என்ன சோம்பேறியா சொல்லு. அப்புறம் இதெல்லாம் எப்படி ஒரு நாளாச்சும் எப்படிலாம் பண்ணிருப்பீங்களா? அப்ப என் நிலைமை எப்படின்னு பார்த்துட்டு அதுதான் உங்களுக்கு கட்டி கொடுத்து அந்த இலவசமா வாக்கு, அதாவது எப்படி சொல்றது, இந்த பிள்ளையை கட்டி கொடுத்து அந்த இலவசமா இனிப்பா கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன விசிலு கையிலே பிடிச்சிட்டு இருந்தா எனக்கு தான் விசில் வரும். இந்த பாத்தீங்கன்னா இது எனக்கும் அவருக்கும் 1 கிலோ. சரி, இது எங்க பாப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா. என்ன எனக்கு பாதி வந்துடணும். எதுக்கு? ஆமா போங்க, எனக்கு நான் பாவம் பண்ணி ரென்சில் என்ன பிடிச்சிருக்குல்ல, வாய்ப்பு இல்லை. இதுக்காக இறங்கி 1 கிலோமீட்டர் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். 1 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்ல இது எடுத்தோம், அங்கிருந்து வந்து இது எடுத்தோம். அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டி நான் தான் ஓட்டு வந்துருக்கிறேன். எங்க பாப்பாளுக்கு மட்டும் ஸ்பெஷலா 3 நாட்டு செவரொட்டி, ஈரல், சுட்டு கொழுப்பு அழகா வச்சு எனக்கு வேணும் 200 கிராம் எங்க பாப்பாளுக்கு. சத்தியமே எனக்கு ஏதாவது கொடுக்காம பண்ணீங்க வாய்ப்பே இல்லை. வண்டி ஓட்டிட்டே இருக்க, நாங்க வேக தட்டத்துல போட்டு சாப்பிடுவோம். இல்ல, எவ்வளவு நாள் கேட்டிருப்பேன், கல்யாணம் இத்தனை வருஷத்துல செவரொட்டி வாங்கித்தா, செவரொட்டி வாங்கி தரேன். என்ன பாரு, சாப்பிடும்போது செவத்தை ஒட்டி தின்னு சரியா போயிடும் அப்படின்னு பாருங்கிறேன். செவரொட்டி சாப்பிடு, செவரொட்டி சாப்பிடு, சரி இங்கே வா அப்படி கூப்பிட்டு வந்து இங்கே வா, சாப்பிட்டு தானே இருக்கிறேன், வா செவத்தை ஒட்டி சாப்பிடு. நீ தானே செவரொட்டி கேட்டா, செவத்தை ஒட்டி சாப்பிடுங்கிறாருங்கண்ணா. பசிக்குது வேற, கவாங்குது. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், காலையில நான் சொன்னப்பயே வெங்காயம்லாம் உளுந்து ரெடி பண்ணியிருந்தா பரவாயில்ல. கரெக்டு தான். லேட் பண்ணது நீங்க, அப்புறம் பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், மசாலையும் போட்டு மூடிங்க, அப்புறம் காணான்னு தொலைவுவீங்க. அதெல்லாம் அங்கே இருக்கு ஸ்பேர் நிறையா. அப்படியா? வைக்கலாம். நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கழிச்சு தரணும். உனக்குலாம் சோறாக்கி கொடுக்குறதே பெருசு, இதில் சுடு தண்ணி வேணுமா? ஆமாம், நான் கோல்டாக இருக்குல்ல, கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். எண்ணெயை பற்றி ஒரு தடவை யோசனை பண்ணி பார்த்தியா? சுடு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கூட வச்சு என்ன பண்ணியா? வாய்ப்பே இல்லை, எனக்கு மட்டும்தான். எத்தனை கிளாஸ் வேணும்? 4 டம்ளர் பிடிக்கணும். 4 டம்ளரா? இதில் மனசாட்சிங்கிற கொஞ்சம் இருக்குதா? இல்லை, சத்தியமாக மனசாட்சி வராது. நீ எந்த அளவுக்கு என்னை கவனிச்சிக்கிறியோ அந்த மாதிரி தான் நானும் இந்த அளவுக்கு உன்னை கவனிச்சிக்க முடியும். நீ தான் என்னை கவனிச்சிக்கிறதே இல்லை.
இப்படின்னு எடுத்துதான் கொடுத்துக்கிறேன். ஆனா கடைசியா பார்த்தா இவங்க 2 பேரும் தான் மாத்தி பேசுறாங்க. காய்தா காயிட்டு தராருங்க. யார் அந்த பக்கம் கவர்ந்தாலும் சொல்லிட்டீங்களா? தண்ணி கொதிக்க அப்படியே கும்புனா தான் விழுந்துரும். இப்போ என்ன பண்ண போறோம்? தட்டை கீரை போட போறோம். நீங்க 2 பேரும் ஃபோன் பேச போறீங்க. எண்ணெய் ஊத்தவோ போதும் கம்மியா ஊத்தலாம். வீட்டுல இருந்து ஆட்டி எடுத்துட்டு வந்தா சுத்தமான கடலை எண்ணெய். அது நல்ல எண்ணெயா? நல்லெண்ணெய் தானே அது? சிக்கு வாசம் அடிக்காது. அந்த நாரி நல்ல எண்ணெயான்னு கேட்டேன். இது கடலை எண்ணெய். அடுத்தது கடுகு போடணுங்களா? கடுகு போடவோ? கடுகு போடணுமான்னு கேக்குறீங்க. என்ன சொல்றது? நான் சமையல மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போடுங்க கடுக. என்ன காயிட்டோம்? முதலில் கடுகை போட்டுக்கொள்ளவும். ஒரு கைப்பிடி அளவு. அதாவது ஒரு கைப்பிடினா இவ்வளவு இல்லைங்க, இவ்வளவு. கடுகு பொரிய போய்கிறது. கடுகு பொரித்தவுடன் இன்னும் பொரியலையா? பொரிஞ்சிச்சா? டப்ப டப்பன்னு வெடிக்கு காணோம். உழவுறு காலங்கிறதுனால எல்லாம் ஊறி போச்சு, வெடிக்க மாட்டேங்குது. அதுக்குமா குளிருது? அடுத்தது போடுங்க. வெடிக்கல பாப்பா. ஆனா வாசம் வந்துருச்சுண்ணா. இப்ப ஏன் கறி வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு? என்ன சுத்தமான கல்ல வீட்டுல இருந்து ஆட்டி எடுத்துட்டு வந்தல. அதான் இப்ப கறிவேப்பிலை போடவோ. கறிவேப்பிலை போயிடுச்சு. அடுத்தது பச்சை மிளகாயை போடவோ. பச்சை மிளகாலாம் ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 மிளகா. அடுத்தது வெங்காயத்தை இடித்து வைத்த வெங்காயத்தை போடவோ. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராமுக்கு மேலே எடுத்துக்கிட்டாரு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடவும். நல்லா வெங்காயத்தை வதக்கியவுடன் சிறிதளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிறதை போடவும். நம்மளாம் நைஸாக அரைக்க கூடாதுங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணணும். நம்ம தான் மிக்சியில் போட்டு சர நைஸாக அரைச்சிடுறோம். நல்லா வதங்கிய விட 2 தக்காளியை நறுக்கி வைத்திருக்கிறோம். அதை போடணும். போட்டப்பில்ல சமைக்கிறது போட்டு சொல்லிட்டு இருக்குது. சரி, இது வீடியோ பார்த்தாலும் கத்துக்கிறேன். அதுக்காக வீடியோ எடுத்துக்கிறேன். நீ பழனிக்கே பாருங்க, அப்படி எடுத்தாலும் இந்த டேஸ்ட் ஆகும். வராது, ட்ரை பண்ணி காட்டிடுறேன். ஆனா வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன், வரல. உண்மையை ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். நான் கோழிக்கறி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா ஒண்ணு. அடுத்தது உப்பை போடவும். அதே மறந்துட்டேன் பத்தியா, ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா உன்னோட சமையலுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்கண்ணா. நீ ஊருக்கு வர்ற அன்னைக்கு, ரிட்டர்ன் வர்ற அன்னைக்கு சொல்லிட்டாங்க. பெருமையா சொல்லணும். சொன்னதுனால தானே சொல்றாங்க அடிமையா இருக்காங்க. நீ இன்னும் மாசமா இருக்கிற பிள்ளைக்கு செஞ்சு தர. அந்த பிள்ளைக்கு 2 குழந்தை பிறந்து பிள்ளைங்க 2 பேர் நடக்குதுங்க. சொல்லிட்டாங்க, ட்ரை பண்றது இல்ல. அங்க வரையிலே சொல்லிடுறதா. அவங்க தொப்பூராது வந்துடுறாங்களா எல்லாரும். அதான் தொப்பூராயே வந்துடுறாங்களாம். நீ எதைய சொல்லிட்டாங்க, வரும்போது சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. வாயில ஒரு பெரிய குக்கரா தூக்கிட்டு வர சொல்லு. அத சொன்னாங்க. சாப்பாடு வேண்டாமா, கறி மட்டும் இருந்தா போதுமா அப்படின்றாங்க. சமையலுக்கு இந்த உலகமே அடிமையப்பா. அது வேணா உண்மைதான். நானே அடிமையாயிட்டேன். அப்ப நான் அடிமையானா என்னோட எல்லாருமே அடிமையாயிடுவாங்க. தக்காளி நல்லா வதங்கி விட்டது. அடுத்தது என்ன போட போறோம்? சொல்ல மாட்டோம், நாங்க
சொல்லி கொடுத்தா நீங்கெல்லாம் பழகிட்டீங்க, அப்புறம் நீங்களாம் டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? சீக்கிரத்தை சொல்கிறதில்ல, சொல்லாமல் செய்வோம். பார்த்துக்காங்க அண்ணா 1/2 மணி நேரம் ஆகுதுடா, நம்ம அதை வதக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா? அந்த டேஸ்ட் இதுக்கு காரணமே கை பக்குவம் தான். அதை சொல்லி தரக்கூடாது அந்த சீக்கிரட். அப்புறம் நீங்களாம் பழகிறீங்க. எனக்கு பசி எடுத்து டயர்ட் ஆயிடுச்சு. நீங்களா இருந்தால் 1/2 மணி நேரத்தில் குழம்பு வச்சு முடிச்சிருப்பீங்க. ஆமாம். அண்ணா வண்டி இங்கே தான் கீர் பாஸ் உடஞ்சது. எங்க? இதே இடத்துல தான் கீர் பாஸ் உடஞ்சி அந்த உட்காந்துருக்கிறானுங்களா, அங்கே தான் ஓரம் கட்டியிருந்தேன். 13 நாளாக இங்கே தான் படுத்து கிடந்தேன். 13 நாளா கடையில தான் உட்காந்துருப்பீங்க அடிக்கடி. ஆமா, கரெக்ட். நரக வேதனை 13 நாளா. ஐயோப்பா, 13 நாளானா? ஆமா. ஒரு கீர் பாஸ் வந்து அந்த கீர் பாஸ் செட் ஆகாத மறுபடியும் 2 கீர் பாக்ஸ் ஒரு வண்டியில ஏற்றி விட்டு அங்கிருந்து மறுபடியும் போய் மறுபடியும் அங்கிருந்து தான் அந்த புது கீர் பாக்ஸ் வந்தது. ஐயோ, நீங்களா இருந்தா 1/2 மணி நேரத்துல குழம்பு வச்சு முடிச்சிருப்பீங்கல்ல? அதெல்லாம் முடிச்சிடுவான். நாங்க 1/2 மணி நேரத்துல வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதை மட்டும் தான் வணங்கிருக்கிறேன் எண்ணெயிலேயே. தண்ணி ஊத்தல, ஒன்றும் ஊத்தல, எதுவுமே இல்லை. அதுதான் வெங்காயத்திலேயே வணக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வணக்கி முடிச்சுட்டுனா இப்படியே வணக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் இப்படியே பிடிச்சிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு டயர்டே ஆகி போச்சு. அங்க 2 முக்கியமான சேர்க்கையே சேர்க்கப்படும். இது எங்க 2 பேத்துக்காக. உங்க 2 பேத்துக்கு மட்டும்? ஆமா, 2 பேத்துக்காக 1 கிலோ. கொஞ்சம் கூட தரமாட்டீங்க அப்படிதானே? மட்டன் கொஞ்சம் கூட தரமாட்டீங்க? வாய்ப்பு இல்லை. இது எங்க பாப்பாவுக்காக. சரி, இப்போ என்ன அதுலயே போட்டுருவீங்க தானே? தனியா செஞ்சு தருவீங்களா? எங்க பாப்பாவுக்காக மட்டும் ஈரல சேவரொட்டி. அப்படியே பாத்தீங்களா, ஈரல சேவரொட்டி. ஆமா, எங்க பாப்பாளுக்காக. ஏன்னா தனியா தானே செய்வாங்க, நீ ஒன்னா போடுற? ஒன்னா போட்டு தர? 7 குண்டா வச்சு சமைச்சிட்டு இருப்பாங்க. அவனுக்கு பசி உசுறு போயிட்டு இருக்குது. சரி, அந்த குக்கர் வழியே வைய. நானும் எவ்வளவு நேரம் நல்லவனா நடிக்கிறது. தெரியுதா? அப்ப தெரியுதா பசினா என்னன்னு? நல்லா கிண்டி அடிக்க வேண்டியதான். கிடைக்கிறத ஆளாருக்கு எடுத்து சாப்பிட. பெரிய குக்கர்லயாவது வச்சிருக்கலாம். சரியா இருக்கு பாப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு. வழியா வருமா? நீ வைக்கிறது 1 நேரம் தான் வைக்கிற, 2 நேரம் வச்சாவது பரவாயில்ல. எப்படி சொல்றது, 10 கிலோ எடுத்தாலுமே ஒரே வேலைக்கு தான் வைப்பேன். அடுத்தது மஞ்சத்தூளை போடவும். அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் போடுவோம், கஞ்சி பிசு நிறையாட்டா அவங்க வீட்டில் இருந்தா. வேற எதுவுமே போட மாட்டேங்க. இப்போ உள்ளது என்ன மிளகாடி? சமைக்கிறதுல பாப்பா அப்புறம் தெரியுமில்லப்பா, பாட்டு படிச்சுக்காவ. கறி மசாலாவா? கறி மசாலாவா? கறி மசாலா. இப்போ என்ன ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா தெரியுது வண்டியில? என்னது? நாங்கள் மஞ்சள் மஞ்சள் இருக்கு. வாழைப்பழம். சொல்றியா வாழைப்பழம்னு? வாழைப்பழம். இது என்ன பொடி சொல்லு பார்க்கலாம்? மிளகாப்பொடி. மிளகாப்பொடி. மிளகாப்பொடிதான். மட்டன் மசாலா இதெல்லாம் நான் ஒட்டினது வண்டிக்கு வரையில. அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். கழுவி தப்பா சுத்தமாக வச்சுக்க வேலை முடிஞ்சது. இது மல்லிப்பொடி. நான் தான் கட் பண்ணி ஒட்டி வச்சேன். ஐயோ, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா அதை ஒட்டுறதுக்குள்ள. இது ரொம்ப கஷ்டமான வேலை பாருங்க. என்ன வண்டியில உருப்படியா வேலை செஞ்சது அது ஒண்ணுதான். இது என்ன பொடி? மிளகா பொடி இல்ல, கறி மசாலா. மிளகா தூளுங்க, நான் தாங்க ஒட்டி வச்சிருக்கேன். மிளகா தூள் தானா? என்ன பொடி? ஜீரக பொடியா? குழம்பு மிளகாய். இது நான் குழம்பு மசாலாம் போடுறேன். எங்க டேஸ்டோட சீக்ரெட்லாம் நாங்க சொல்றது இல்ல. இவ்வளவு மறுபடி போடுறேன், என் வயிறு எதுக்கு ஆகுமோ தெரியல. கிண்டி விடுங்க நல்லா. இப்பயே கறி வெந்துகிட்ட மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட கறி போட்டு 30-35 நிமிஷம் ஆகுது எண்ணெயிலேயே. வீடியோ 19 நிமிஷம் தான் வந்திருக்குது. நீ வீடியோ ஸ்டாப் பண்ணி எடுக்கிற பாப்பா, அதுக்கு நான் என்ன பாப்பா பண்றது?
அதாவது எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு, கறி இதுலயே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வெந்திருக்கு. மஞ்சள் மட்டும் போட்டு உப்பு போட்டு பொடியெல்லாம் கடைசியா தான் சேர்த்துறேன். கறியா வெந்ததுக்கு அப்புறம். தண்ணி எவ்வளவு அளவு ஊத்தணும்? தேவையான அளவு. அவர் தண்ணியா ஊத்த மாட்டாரு. தேவையான அளவு ஊத்துவோம். வண்டியில தேவையில்லாத என் தங்கச்சி மட்டும்தான், என் பாப்பா மட்டும்தான். வண்டி நிறுத்துங்க 2 பேரும். நான் இப்படியே இறங்கி வேற வண்டி யாராவது வண்டி வரும், நான் ஏறி போயிடுறேன். நிறுத்துங்க. கம்முன்னு 2 பேத்தையும் விட்டுருக்கலாம். நான் வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு படுத்துருக்கலாம். எங்கள் அத்தை சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க காலையில் 8 மணிக்கெலாம். சம்முன்னு சாப்பிட்டு மட்டும் என்ன குறவு அதே தான் செய்யறேன். அதே தான் இங்கேயும் செய்யறேன். வண்டி ஓட்டுறல. ஆமா ஆமா. ஆர்டிஓக்கு நான் இறங்கி போகிறதுக்கே நீங்கள் கூலி தரணும் தெரியுமில்ல? அத்தனை காசு நீ வச்சுக்கிறேன். எங்கேயும் செலவு 10 ரூபாய் செலவு கிடையாது தெரியுமில்ல? சொல்ல போனா எங்க 2 பேருக்கு கூட சம்பளம் கம்மி தான். அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எப்படி கிரேவி மாதிரி வேணுமா இல்ல குழம்பாட்டம் வேணுமா? கிரேவி குழம்பு வேணும் கொஞ்சம். குழம்பு இருக்கும். ரெடியாகி கொண்டே இருக்கிறது. கலரே பார்த்தா சும்மா அப்படியே அல்லுதா. இப்பயே சாப்பிடும் போல் இருக்கு. சீக்கிரம் 2 விசில் வந்துச்சுன்னா சாப்பிடலாம். சீக்கிரம்ண்ணா. அப்படியே டேஸ்ட் பாரு. ஓ சுட போகுதுண்ணா. எல்லாம் கரெக்டாக இருக்கு. எப்படிண்ணா இப்படி நீ மட்டும் சாப்பிட்டு பார்க்காம வைக்கிற? எல்லாமே கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட். தண்ணி இன்னைக்காக உங்களுக்காக தான் இவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இல்லைன்னா தண்ணியே இல்லாம தான் கறி மட்டன் வேகும். அது வேணா கரெக்ட் தான். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விடாம எண்ணெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதுலயே பொடி போட்டு கறி வேக விட்டு நல்லா கறி வந்ததுக்கு அப்புறம் பொடியை மட்டும் கடைசியா போட்டு ஒரு குழம்புன்னு அழுகுறாங்களேன்னு குழம்பு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். போய் கொத்தமல்லி தலையை போட வேண்டும். அடுத்து குக்கர் மூடி எடுத்து போட வேண்டும். நீங்க ரொம்ப ஸ்லோ ஏட்டையா. அது வேணா கரெக்ட் தான். பார்க்கலாம். விசில் வரட்டும். விசில் வரப்போகுது. விசில் சீக்கிரம் வந்துடு. சீக்கிரம் வா. விசில் வந்துச்சு. எத்தனை விசில் வரணும்? 2 விசில். 2வது விசில். 3வது விசில். எத்தனை விசில் விடுங்க? 4வது. 2வது நாங்க என்ன பண்ணோம், அங்கேயும் தட்டுவடை ஏன் மனம் தூக்கிட்டு இருக்குது? அங்க ஏன் தட்டுவடை எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க? கட்டுப்படுத்த முடியல. ஆவி பறக்க பசி ரொம்ப எடுத்துக்கிச்சுன்னு சொல்லுங்க. ஆமா. நானே வாயை கட்டி உட்காந்துருக்கிறேன். அந்த தட்டுவடை வாயை கட்டி இருக்கிறீங்கன்னா நிறைய கறி சாப்பிட முடியாதான்னு வாயை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன். பார்க்குறேன். நீங்க கம்மியாக சாப்பிட்றேன், நான் கம்மியாக சாப்பிட்றேன்னு பார்க்குறேன். அதையும் வீடியோ எடுத்து காட்டுறேன். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், என் தங்கச்சிக்கு கை கழுவுறது கூட ஒரு ஆள் தண்ணி ஊற்றணும். அப்புறம் என்ன பண்ணுறது? ஆயிடுச்சு. தொண்டை கொஞ்சம் செல்வாங்க, நீங்கள் எடுங்க வீடியோ. கட்ட தரைக்கு இருங்க ஏட்டையா, எடுக்கிறதும் வந்து இது வேற அவசரம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கல்யாணம் சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். எடுக்கிறது பிச்சை. இதெல்லாம் சொன்னேன். என் தங்கச்சி நான் டைரக்டாவே சொல்லுவேன். 10 வருஷமும் பக்காவா இருக்குது. என்னது? சரி, சோத்தை போட்டதே காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மட்டன் குழம்பு வரும். வெயிட்டிங். அதுதான் ட்விஸ்ட். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு என்ன ஆவி போயிட்டு இருக்குது? எங்க இருக்கு எங்க இருக்கு? கொதிக்க கொதிக்க இருக்கு. என்ன கொதிக்க கொதிக்க தான் இருக்கு. ஆஹா, இது
எனக்கு உங்களுக்கு துளி உண்டு போட்டா அப்படிங்க. இது பாப்பாளுக்கு, சாரி இது பாப்பாளுக்கு, இது எல்லாமே எனக்கு. ஓ எனக்கு ஒன்று போடுங்கப்பா. இன்னொன்று போடுங்க. இன்னும் எல்லாத்தையும் அவருக்கே போடுனாங்க. எனக்கு வெறும் சோத்து ஊற்றி ரசத்தை ஊற்று. என்ன பண்ணுற இப்படி எடுத்துட்டு இருக்க? ரசத்தை ஊற்றுனாங்க. திருப்பிள்ளைங்க அப்படியே தான் இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஐயோ பாட்டு அப்படி கை வச்சுட்டேன். சுடுது. இரு நான் வெயினா போட்டோ எடுத்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போலாமா? பாய் பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பொம்பளை துணை எனக்கு வேணாம், வாய பொத்திக்கு